முத்துசுலமதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி எனக்கென விரிவான கலைவாணிகள் அறிக்கையாக அதிகாலை சரியாக 6 மணி அளவில் இந்த அறிக்கையின் போது பதிவு செய்யப்படுகிறது. முதலாவதாக தமிழ்நாட்டின் அடுத்த 24 மணி நேரத்தில் வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் தமிழ்நாட்டில் எந்த அளவில் அமையப்பெற இருக்கிறது என்பது பற்றி மிக முக்கியமான கருத்துக்களோடு இந்த வீடியோவை நம்ம தொடக்குகிறோம். பொதுமக்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் என்னென்னா, விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வீடியோவில் பல்வேறு மாவட்டங்களை பற்றி விரிவாக மாவட்ட வாரியாக அறிக்கை என்பது நம்ம கொடுக்க போகிறோம். ஆகையினால் தங்கள் மாவட்ட பட்டியலில் இந்த மாவட்டங்கள் இப்போ 38 மாவட்டங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு வரும்போது தங்கள் மாவட்டமும் வரும். அதை உற்று நோக்கி கவனித்து விவசாய பணிகளை சிறப்பாக செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சொல்லக்கூடிய கருத்துக்களை மனதளவில் உள்வாங்கி விவசாய பணிகளை பண்ணுங்கள். இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். ஆகையினால் நான் இந்த காலகட்டத்தை விவசாயிகளுக்காகவே கிட்டத்தட்ட இந்த அறிக்கை என்பது காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் வழங்குவதற்கான காரணம் விவசாயிகளுக்கு மட்டுமே. ஆகையினால் அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இந்த வீடியோவுக்கு இப்போ தான் முதல் பார்வையாளராக வரீங்கன்னா, இப்போ நம்ம சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்கின்ற பெல் பட்டனை விட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தற்போதைய வானிலை அமைப்புப்படி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடுகள் மற்றும் காற்றின் முறிவு இவையெல்லாம் நடக்க இருக்கிறது இன்றைய தினம். இதன் காரணமாக இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் மட்டுமே தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுகள் நேற்று எந்த அளவில் இருந்ததோ அதே போன்று இன்றைக்கும் சில இடங்களில் மழைப்பொழிவுகள். ஆனால் நாளை 26ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மேலும் கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் அதிகரித்து தமிழ்நாட்டின் ஈரப்பதமிக்க காற்றுகள் வந்து இடியுடன் கூடிய மழையை அதிகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுவை பகுதிகளில். குறிப்பாக நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் பரவலாக இதுவரையிலும் இல்லாத இடியுடன் கூடிய மழை நாளை முதல் தொடங்கும். 27, 28 தேதிகளில் காற்று சுழற்சி நம்மளுடைய குமரிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இலங்கை அருகே அமைந்து அந்த காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வருகின்ற 27லிருந்தே மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. 26ஆம் தேதி ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களாக மழை தீவிரமடைந்து 27ஆம் தேதி சற்று பரவலாக மதுரை மற்றும் விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்கள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் கடலோர தமிழக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது. 28 மற்றும் 29 தேதிகளில் அநேக தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழையும், வடகடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் வருகின்ற 28 மற்றும் 29 தேதிகளில் காணப்படுகிறது. 30 மற்றும் அக்டோபர் 1, 2 மற்றும் 3, 4 இந்த தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பரவலாக மழையும் அநேக 38 மாவட்டங்களிலும் சிறப்பான மழையும் அக்டோபர் 4ஆம் தேதி வரையிலும் தற்போதைய ஆராய்ச்சியின் முடிவின் அடிப்படையில் நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 25ஆம் தேதியும் நாளை 26ஆம் தேதியும் ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களாக இன்றைய தினத்தை காட்டிலும் நாளை தினம் அதிகரித்து நாளை மறுநாளிலிருந்து இந்த சுழற்சி மழை அமைக்கப்பெறுகின்ற காரணத்தினால நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மதுரை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும், சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும், திருச்சி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழையும், கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களாக ஒதுக்கி மழை பெய்வதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழையும், புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் இன்றைய தினம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் வடகடலோரத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் இன்றைய எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டதோ அதை விட நாளைய தினம் ஒரு 10 மாவட்டங்கள் கூடுதலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு 15லிருந்து 20 மாவட்டங்கள், அதாவது 27ஆம் தேதி ஒரு 15லிருந்து 20 மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும்,
28 மற்றும் 29 தேதிகளில் தமிழ்நாட்டின் அநேக 38 மாவட்டங்களிலுமே பரவலாக மழையும், வடகடலோரம், தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த மாத இறுதி வரையிலும் சிறப்பான மழை காணப்படுகிறது. எனவே அடுத்த 48 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இன்று 24 மணி நேரம், மேலும் நாளை தினம் 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம் 48 மணி நேரத்திலே தமிழ்நாட்டில் ஒரு 18% விழுக்காடு இடங்களில் மழை பொழிவு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகளும், 27 மற்றும் 28, 29, 30 தேதிகளில் ஒரு 75லிருந்து 100% பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், அக்டோபர் முதல் வாரங்களில் அநேக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என சரியாக செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள், இடைவெளி கொடுக்காமல் தினசரி மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் காணப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த சுழற்சியின் அமைப்பை பொறுத்தவரையில் இலங்கை அருகாமையிலும் சுமத்ரா தீவு அருகாமையிலும் நாளைய தினம் உருவாகி அந்த சுழற்சி தொடர்ச்சியாக வலுவடைந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கும். அது இந்தியன் ஓஷன் பகுதிகளில் வந்து அதுக்கு பிறகு அது அரபிக் சியா பகுதிகளில் ஒரு கடலுடன் இணைந்த கன்வெக்ஷன் சுழற்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த இறுதி நாட்கள் நன்றாக இருக்கிறது. அக்டோபர் முதல் வாரங்கள் நன்றாக இருக்கிறது. அக்டோபர் 2வது வாரங்கள் நன்றாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை அதற்கு முன்கூட்டியே 2 வாரங்கள், அதாவது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்குள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது, அல்லது 17ஆம் தேதிக்குள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது. எனவே தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் அதிகபட்ச வாய்ப்புகள் நான் மீண்டும் கடந்த 3 மாதங்களாக, குறிப்பாக கடந்த 1 மாதமாக அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை நான் முன்வைத்து கொண்டிருக்கிறேன். அதாவது தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு முன் அல்லது 13ஆம் தேதிக்கு பின் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும். குறிப்பாக நான் அழுத்தமாக சொல்கிறது என்னென்னா, அந்த ஒரு விஷயங்களை நன்றாக மக்களுக்கு சொல்லணும்னா அது அழுத்தமாக சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதனால தான் நம்ம மீண்டும் சொல்கிறது, அக்டோபர் 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே தொடங்கும் என கடந்த 1 மாதமாக மிக முக்கியமாக இந்த ஒரு அறிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். மற்றவர்களை விட, நம்ம மற்ற ஃபோர்காஸ்டிங்கர்ஸை விட நம்ம ஃபோர்காஸ்டிங்ஸில் சரியாக இந்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 13ஆம் தேதியிலேருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதுக்கான சாதகமான நிலை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்தே உருவாகிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் காணப்படுகிறது. இந்திய அளவில் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 7 அல்லது 8, 9, 10 தேதிகளுக்குள் தென்னிந்திய பகுதிகளில் முழுவதுமாக விடைபெற்று அக்டோபர் 12 அல்லது 13ஆம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டியும் தொடங்கிய பிறகும் நல்ல மழை இருக்கிறது என்பதை நான் மீண்டும் சொல்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் எம்ஜிஓடைய காரணி நம்ம பகுதியில் வருகிறது. அதனால் அக்டோபர் 20ஆம் தேதி வரையிலும் நல்ல மழையும், அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு சற்று மழை பலவீனம் குறைந்து காணப்படும் அப்படின்றத நான் மீண்டும் சொல்கிறேன். அதனால் அக்டோபர் 20லேருந்து இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே ஒரு நார்மல் ரெயின் தான் கிடைக்கும். டிசம்பர் தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அன்பார்ந்த விவசாயிகளை நான் என்ன மீண்டும் சொல்கிறேன்னா, இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை இருக்கிறது. அதாவது இன்றைய காட்டிலும் நாளை பரவலாக மழை, நாளைய காட்டிலும் நாளை மறுநாள் பரவலாக மழை. ஆகவே மானாவாரி விவசாயம் செய்யக்கூடிய விதைப்பு விவசாயிகளை பொறுத்தவரையில் சரியாக நீங்கள் 25ஆம் தேதி இன்றிலிருந்து விதைக்க தொடங்கலாம். நாளையிலிருந்து மேலும் என்னென்ன பணிகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். மழை நன்றாக இருக்கிறது. நீங்கள் விதைத்து 2லிருந்து 3 தினங்களுக்குள் நல்ல மழை பொழியும் என எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.